வணக்கம். சமீபத்தில இந்த கால நீங்க பார்த்த ஞாபகம் இருக்கும். இந்த மழை காலத்தில டிராஃபிக் அல்சர்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ, ஏதோ விதியின் காரணமாக அந்த பிணியாளர் எங்ககிட்டயே அட்மிட் ஆயி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நாங்க முதல்ல பண்ணத பேஷண்ட்ட கேத்தீட்ரைஸ் பண்ணிட்டோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேத்தீட்ரைஸ் பண்ணிட்டோம். கேத்தீட்ரைஸ் பண்ணுறது மூலமா பேஷண்ட்டுக்கு ஆஃப்லோடிங் ஹெல்ப் பண்ணலாம். முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய யூரின் வரும். வின்டர் சீசன் சொல்லவே தேவையில்ல. ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இன்கான்டினன்ஸ் நிறைய இருக்கும். அர்ஜி இன்கான்டினன்ஸ். ஸோ, பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு பெட்டோட கொஞ்ச நாள் நான் ஆம்புலேஷன் பண்ணி பெட் சைடு எக்ஸசைஸ் சொல்லி தரலாம். படுத்தபடியாக இருக்கணும்னு இல்லை. கை காலை அசைக்கிறது, அந்த ஐசோமெட்ரிக் ஐசோடோனிக் எக்ஸசைஸ் சொல்கிறாங்களே அது போலலாம் செய்துக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் அந்த கேலஸ் ட்ரிம் செய்யப்பட்டது. அந்த கேலஸ் ட்ரிம் செய்யப்பட்ட பிறகு அந்த மேலே பார்த்திங்கன்னா ஹெல்த்தி டிஷ்யூ க்ரோ ஆகிட்டு வருது அந்த 2 கால்லையும். ஸோ, சீக்வென்ஷியலாக இது என்ன ஆகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பிறகு இந்த பேஷண்ட்டுக்கு பிணியாளருக்கு திரும்பவும் இந்த காயங்கள் வராமல் இருக்க ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேரும் கிளைசிமிக் கண்ட்ரோல். இந்த பேஷண்ட்க்கு உதாரணம் சுகர்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ, சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழ்க்கை முறை சிம்பிள் டெக்னிக். சுகர் குறைக்கிறதுக்கு 3 வேளை உணவை 2 வேளை ஆக்கலாம். இல்லை சாப்பிட்றதுல காய்கறியை மிகப்படுத்தி ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம்.